தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மாறாத கண்மலை, அல்லேலூயா. இது உலகம் உம்முடையது ஆண்டவரே, அல்லேலூயா. நீர் எங்களை நேசிக்கிறீர், எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறீர், எங்களை பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. நன்றியப்பா. எப்படி தேனீக்கள் லட்சக்கணக்கான பூக்களில் இருந்து அந்த தேனை சேகரித்து தன் கூட்டுக்கு கொண்டு வருகிறதோ, அப்படி கோடிக்கணக்கான தூதர்களை எங்களுக்கு, எங்கள் குடும்பத்திற்காக நீர் அனுப்பி எங்களை போஷிக்கிற கர்த்தர் ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசும். மனுஷனுடைய ஞானம், என்னுடைய புத்தி பிரயோஜனமற்றது ஆண்டவரே. கொஞ்சம் பிரயோஜனம் உள்ளது. ஆனால் ஆவியானவர் இருதயத்திலிருந்து பேசும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பு, ஹவு டு ஃபைட் வித் த டெவில். பிசாசை எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும். அல்லேலூயா, ஆமேன். அதாவது நான் சண்டே நான் ப்ரீச் பண்ண சர்ச்சில் ஐ ஹர்ட் அ டெஸ்டிமனி. எப்படின்னா, அவருக்கு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இதை சின்ஸ் இட் இஸ் எ டிஃப்ரெண்ட் மெசேஜ், ஐ எம் ஆல்சோ சேயிங் இட் பிகாஸ் அது ரெண்டுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அவருக்கு 78 வயசு, ஒரு லாயராக இருக்கும்போது அவருக்கு பிளட் கேன்சர் வந்துடுச்சு. ஏன்னா 2 வருஷம் அந்த பிளட் கேன்சரில் போராடினார். போன வாரம் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது டாக்டர்களுக்கே பெரிய ஆச்சரியம், பிளட் கேன்சரே இல்லை. எங்கே உனக்காக பிளட் கேன்சர் இருந்தது? அப்போ நான் அவரோடு பேசி கொண்டிருக்கும்போது ஒரு வார்த்தை, அதாவது முதல்ல தெரிஞ்சுக்கங்க, பிளட் கேன்சரும் குணமாகுது. அவர்கிட்ட தான் நான் பேசிட்டு வந்து உங்கள்கிட்ட சாட்சி சொல்கிறேன். இப்படி அவர் சொன்ன ஒரு வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை, பிரியமானவர்களே. இப்போ அவர் சொன்னார், ஐ வாஸ் ஸ்பெண்டிங் டைம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ பழகினேன், என் வியாதி குணமானது என்று சொன்னார். வாட் அ ஸ்டேட்மெண்ட். மோசேக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 120 வயசுலேயே அவன் வியாதியில் செத்த மாதிரி தெரியல. அல்லேலூயா. கண் பார்வை மங்கவும் இல்லை, சரீரத்தில் பலவீனம் இல்லை. ஏன்னா தேவ பிரசன்னம். உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும், உங்களுக்கு வியாதிகள் சரியாகணும் உங்கள் வீட்டில்னா, bring you and your family into the presence of the Almighty God through Holy Spirit. Hallelujah. அதில் நீங்கள் நிலைச்சிருக்க வேண்டும். ஆமென், ஆமென். பாவங்களை களைந்து, ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிற எல்லாரும் தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அப்படிதானே சொல்லியிருக்கு பைபிளில். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, the Bible is only saying that. ஆமென், ஆமென். மிக தெளிவான ஒரு வார்த்தை. ஏன்னா நம்ம இவைகளெல்லாம் என்னுடைய செய்திக்கு ஒரு அடிப்படைகளாக இருக்கிறபடினால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா 1 யோவான் 3:3 மிக தெளிவாக இருக்குது. அவருடைய வருகைக்கு நீ காத்திருப்பனா, நீ உன்னை யூ ஹாவ் டு பியூரிஃபை யுவர் செல்ஃப், உங்களை பரிசுத்தமாக அவர் வரப்போறார். இப்படி ஒரு மைண்ட் செட் நீங்கள் பிசாசோடு எதிர்த்து நிற்பதற்கு மிக அவசியமான ஒன்று. சில முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் முதல்ல சும்மா ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நிறைய ஸ்கிரிப்சரில் பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நான் யோசிக்கிறேன். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். 1 மணி நேரம் அந்த வார்த்தையில் பேசலாங்க. ஹல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. he will look for your weakness. பாம்பு பார்த்துருக்கீங்களா? அந்த ஸ்பீட்லேயும் அது சரீரத்துக்கு பாதி அளவு ஒரு ஓட்டை இருந்தாலும் அதுக்குள்ளே புஷ் பண்ணி உள்ளே போக பார்க்கும். you might have seen that. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆவியானவர் சபையை எச்சரிக்கிற காரியம், எனக்கு அருமையான மகனே மகளே, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். என இடம் கொடுக்கிறதுனா என்னதுங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நாம் அதை இன்னொரு நாள் பார்ப்போம். ஆனால்
யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அல்லேலூயா, ஆமென். நான் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்தால் நலமாக இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லப்படுது? பிசாசைக்கு எதிர்த்து நிற்கணும்னா முதல்ல என்ன வேணும்? புத்தி தெளிந்து இருக்கணும். உங்க மைண்டை விட்டுட்டீங்க, அவன் இழுவைக்கு இழுத்துட்டான ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள கொண்டு போய் அவன் உள்ளே ஏறி உள்ளே வந்துடுவான். ரூஃபை, கூரையை பிரித்து உள்ளே இறங்குற மாதிரி. நீங்கள் மிக 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 கவனமாக இருக்கிற உங்கள் எண்ணம் ஒரு மாதிரி கவலையிலையும் ஸ்ட்ரெஸ்லையும் ஆக ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் சுதாரிச்சுன்னு மணி அடிக்கணும். உங்களுக்கு எங்கேயோ சத்துருவுடைய நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் உண்டான பிள்ளை, நான் ஏன் கவலைப்பட வேண்டும், நான் ஏன் உங்கள் மைண்டை நீங்கள் கரெக்டாக வைக்கணும். ஹல்லேலூயா. என்ன நான் சொல்லலை, வேதம் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். அடுத்து எப்படி இருக்கணுமா? விழித்திருங்கள். அதாவது இந்த விழித்திருக்கிறதுக்கு என்னன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா ஆவியை பகிர்ந்து பார்க்கிற அந்த ஒரு தன்மை நமக்கு வேணும். டிசர்னிங் ஆஃப் த ஸ்பிரிட் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். ஆவியை பகிர்ந்து பார்க்கிற, இவன் யாரு, இவன் என்ன சொல்கிறான், இவன் சொல்கிறது சரியா, இவன் என்கிட்ட பேசுகிறானே, இவனுடைய ஆவி எப்படிப்பட்டது, அதை நிதானிக்க தெரிய வேண்டும். அதுதான் அநேக இடங்களிலே வேதத்தில் விழித்திருங்கள். அதாவது ஞானத்தோடும் விவேகத்தோடும் இருக்கணும். இதெல்லாம் பிசாசை எதிர்க்கிறதற்கு உங்களுக்கு அவசியமான ஒன்று. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் அல்ல, சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. 9வது வசனம் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து. எப்படி? எதில் உறுதியாக இருக்கணும்? ஹலோ, லிசன் டு மீ. விசுவாசத்தில் விட்டு விட்டு விழுந்து விழுந்து எந்திரிச்சு இல்லை, உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. ஆமென். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். இட் இஸ் அ ப்ராசஸ், இட்ஸ் அ டஃப் ப்ராசஸ். இது ஒரு போராட்டம். ஆமென், போராட்டம். அப்போ தெளிந்த புத்தி அவசியம், விழித்திருத்தல் அவசியம். ஆமென், 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 ஆமென். விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பது அவசியம், எதிர்த்து நிற்பது அவசியம். இப்போமே 5 காரியம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. ஏன்னா எபேசியர் 4:27 அவனுக்கு இடம் கொடாதீங்க. ஸ்கிரிப்சர்லாம் அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் கொஞ்சம் அதாவது சொல்லுவாங்கள்ல, நீ நிற்க இடம் கொடுத்தா உட்காந்துருவான், உட்கார இடம் கொடுத்தீங்கன்னா படுத்துருவான், படுக்க இடத்த கொடுத்துட்டீங்கன்னா கழுத்தில் ஏறிடுவான். பி கேர்ஃபுல். ஆமென் பிரியமானவர்களே. ஆக நீங்கள் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். இந்த பிசாஸ் எப்படி உங்களை அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இன்னும் சில வசனங்களை பார்க்கலாம். இருந்தாலும் நான் போனால் தான் அந்த டைமுக்குள்ளே நான் முடிக்க முடியும். ஹி அட்டாக்ஸ் யுவர் வில். வில்லுன்னு என்னது? நன்மை தீமை. அதாவது நீங்களே உங்களுக்கு ஒரு சுயாதீனம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கொண்டு கையை வைப்பான். நீ என்ன அப்படி சும்மா அந்த பொம்பளையை தான் திரும்பி பார்த்தா என்ன, அதில் என்ன இதாகி போச்சு? கடவுளுடைய படைப்பு, உனக்கு ஒரு வீக்னஸ், உனக்கு தான் ஒன்றும் இல்லாமல் சும்மா இருக்க, உன் கண்ணையாவது ஒரு சந்தோஷமாக வச்சுருக்க வேண்டியதானே நீ. He'll turn your will. எனக்கு அருமையானவர்களே, நான் அன்னைக்கு ஒரு பர்த்டேக்கு நான் போயிருந்தேன். சின்ன பிள்ளை, 4 வயசு பிள்ளை. ஹாப்பி பர்த்டே டு பார்த்தா அந்த பிள்ளைக்குள்ள அவ்வளவு மகிழ்ச்சி. இப்போமே எல்லாரும் நம்ம புகழ்றாங்க, நம்ம பாடுறோம், அந்த ஈகோ பாருங்க. சின்ன வயசுல I could see that I was seeing it in a different way. It's very natural for children. என்ன பட் ஏன்னா நம்முடைய வில் இருக்கு பார்த்தீங்களா, உங்களுடைய சுயாதீனம், அதுக்குள்ள அவன் உள்ள புகிற பார்ப்பான். பி கேர்ஃபுல். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு சக்தி உங்களை நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வேலை பார்க்குது. இருந்தாலும் கர்த்தர் உங்களை அப்படி விடவே மாட்டார். அவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரிப்பது
ஒன்றுமில்லை. அல்ல, நீங்கள் பயப்படாமல் இருக்கணும், பட் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஹி வில் அட்டாக் யுவர் வில். அதாவது உங்களுடைய ஆசை மோசம் உங்களுக்குன்னே சில இருக்கும்ல, வில்லில் எப்படி இருக்குது, சில அரசியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், சில மியூசிஷியன்ஸ் பிடிச்சிருக்கும், உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதில் என்ன வீக்னஸ் வாட்டர் இருக்கோ அது வழியே உள்ளே வந்து உங்களை அப்படியே திருப்பி உங்கள் ஜென்ம ஸ்வாபத்துக்குள்ளே உங்களை புஷ் பண்ணி உங்களை ஜென்ம ஸ்வாபத்தை கொண்டே சிறையாக்கிடுவான். உங்கள் வில்ல உங்களுடைய நன்மை தீமை செய்யக்கூடிய அந்த ஃப்ரீ வில் இருக்குது பார்த்தீங்களா, சுயாதீனம், சிறைப்படுத்தி விடுவான். பி கேர்ஃபுல். அடுத்து இவன் அட்டாக் எங்கே இருக்குதுன்னா உங்கள் இருதயத்தில் இருக்கும். அல்லேலூயா. Where your treasure is, there he will come and touch you. Maybe your children, maybe your grandchildren, maybe your property, maybe your own beauty, maybe your own physical strength. அங்கே அவன் வருகிறதற்கு முயற்சிப்பான். வெற்றி பெறுவான் என்று நான் சொல்லவே இல்லை பிரியமானவர்களே, முயற்சிப்பான். ஆமேன். அடுத்து பார்த்தீங்கன்னா he attacks your mind. 3 ஏரியாவில் அவன் அட்டாக் பண்ணுவான் உங்களை. உங்களுடைய சிந்தை, இருதயம், உங்களுடைய சுயாதீனம். பி கேர்ஃபுல். ஏன்னா இவைகளெல்லாம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் லேர்ன் பண்ணி கொள்ள வேண்டும். இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சர்வாயுத வர்க்கம் இருக்கு இல்லையா, சர்வாயுத வர்க்கம். இதெல்லாம் எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக பேசணும்னு ஆசை. அதை நம்ம இன்னும் கொஞ்ச நாள் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்படி சர்வாயுத வர்க்கம் ஒரு முக்கியமான, கைண்ட்லி லிசன் டு மீ, இந்த சர்வாயுத வர்க்கம் நீங்கள் எப்பவுமே போட்டிருக்கணும். என்ன அப்படி தான் லைஃபு, சட்டை மாதிரி கலட்டி வைக்கிற சர்வாயுதம் இல்லை. புரிஞ்சுதா? அப்பா ஃப்ரீயாக இருக்குப்பா, நம்ம கலட்டி வச்சிருவோம். ஒரு சோல்ஜர் கலட்டி வச்சிடலாம். ஆனால் ஒரு ஆன்மீக சோல்ஜர், ஒரு கிறிஸ்தவ சோல்ஜர் எப்பொழுதுமே அணிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனாலும் என்ன, சில நேரங்களில் நீங்கள் இதை எப்போ செக் பண்ணணுன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு அன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். மார்னிங் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது சர்வாயுத வர்க்கம் கரெக்டாக இருக்கிறதா செக் பண்ணணும் நீங்கள். அல்லேலூயா. ஆமேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் வசனத்தை சும்மா சகட்டு மேனைக்கு அனுப்பாதீங்க. இந்த மாதிரி மக்கள் இதில் தான் பிசாசு சுட்டு கீழே தள்ளுறான். அவங்களுக்கு எது பிரயோஜனமோ அந்த வசனத்தை நம்ம அனுப்ப மாட்டோம். இன்றைக்கே நம்ம 5 விஷயம் பார்த்துருக்குறோம், இன்னும் நிறைய இருக்குது. ஆமேன். 5 விஷயம். அடுத்து சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நான் உங்களுக்கு பேசும்போது கவனமாக கேளுங்க. இன்னொரு முக்கியமான காரியத்தை ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் உடனே சர்வாயுத வர்க்கம் ரைட்டு வாங்க நம்ம அணிஞ்சிக்கிடுவோம். இல்லைங்க, சர்வாயுத வர்க்கத்தை அணிகிறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை நீங்கள் செய்யணும். அப்படி செஞ்சால் தான் சர்வாயுதத்தை அணிய முடியும். என்னென்னா, உங்களுடைய ஜென்ம ஸ்பாவத்தை வச்சு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இல்லாத காலத்திலிருந்து சில காரியங்களை வச்சு பிசாசு தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமான ஒரு சர்வாயுத வர்க்கத்தை உங்களுக்கு தரிச்சிருப்பான் ஏற்கனவே. அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் ஏற்கனவே தேவனுடைய, அதாவது இது பிசாசனுடைய ராஜ்யத்துக்கு எதிர்க்கிற சர்வாயுத வர்க்கம். நல்ல கவனிங்க. ஆனால் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனுக்கு விரோதமான ஒரு சர்வாயுத வர்க்கத்தை பிசாசு உங்கள்கிட்ட போடுவான். ஆவிக்குரிய அந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தான் போடணும். பைபிள் அப்படி தான் இருக்குது. எபேசியர் 6ஆம் அதிகாரம், கவனமாக இருங்க. இதை மாட்டிக்கொள்ளுங்கள், இதை தலையில் போட்டுக்கொள்ளுங்க, இதை இப்படி வைத்துக்கொள்ளுங்கள், இப்படி பாதரட்சியை போட்டுக்குங்க, இப்படி பெல்ட்டை போட்டுக்குங்க, இதெல்லாம் ரைட்டு. ஆனால் பிசாசு ஒரு தேவனுக்கு விரோதமான ஒரு சர்வாயுத வர்க்கத்தை போடுவோம் போது அவன் உங்கள்கிட்ட பெர்மிஷன் நீங்கள்லாம் போட வேண்டிய அவசியம், அவனே மாட்டி விட்டுருவான் உங்களுக்கு. அல்லேலூயா. கேர்ஃபுல். இப்போ நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஆவிக்குரிய வட்டாரத்தில் பாதி ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கம், பாதி பிசாசனுடைய சர்வாயுத வர்க்கம், இப்படி சில குரூப்பினை நாம் ஆவிக்குரிய வட்டாரத்தில் பார்க்க முடிகிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இவர்கள் பிசாசு தனக்கு கொடுத்திருந்த சர்வாயுத வர்க்கத்தை இன்னும் ரிமூவே பண்ணலை. ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இதுக்கு எபேசியரில் நம்ம ஏற்கனவே லேசாக பார்த்துருக்கோம். பழைய மனிதனை களைந்து புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். இருக்கா இல்லையா? பைபிள் இருக்கா இல்லையா? ஆமேன்.
பழைய மனுஷனை களைஞ்சிட்டீங்களா? இதுக்கு நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கணும், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் இருக்கணும், நல்ல பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்கணும், போராடி மேற்கொள்ள வேண்டும். எனக்கு புதிய இருதயத்தை தாரும், ஆவியின் கனியை தாரும். நீங்கள் என்ன செய்யணும்? கலட்டணுங்க. கலட்டிட்டீங்களா? உங்களை தாங்க கேட்குறேன். பழைய மனுஷனை கலட்டியாச்சா? இன்னும் கலட்டலையா? பழைய மனுஷனையே நீங்கள் கலட்டலைன்னா சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் அணிக்கவே முடியாது. அதை அணியாத வரைக்கும் அப்பப்போ அவன் வரும்போதெல்லாம் பொத்துன்னு ஒரு அடி அடிப்பான். நீங்கள் வாங்கி அழுதுகிட்டே இருக்க வேண்டியது தான். திஸ் இஸ் த ஆன்மீக ரகசியம். எனக்கு அருமையானவர்கள், அநேக விசுவாசிகளுக்கும் தெரியாத ஒரு சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை தரித்து கொள்ளு. களையணும், அது நீங்க தான் எடுக்கணும். பிசாசு மாட்டி விட்டதா? அல்லேலூயா. அதுக்கு நிறைய நீங்க வேதத்தை வாசிக்கணும், உபவாசிக்கணும், பரிசுத்தவான்களோட ஐக்கியத்தில் இருக்கணும், அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. இது ஒரு ஆஸ்பெக்ட். இரண்டாவது ஒரு கருத்தை இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சொன்னல நீங்கள் எப்போவுமே சர்வாயுத வர்க்கம், ஆண்டவர் கொடுக்குற சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சிருக்கணும். முதல்ல சொல்லியிருக்கேன், அவன் போட்டதை கலட்டணும், அடுத்து இதை போடணும், இதை எப்போவுமே போட்டிருக்கணும். ஆனால் வீட்டை விட்டு காலையில் வெளியே போகும்போது நீங்கள் ஒரு தடவை உங்களை ஸ்க்ரீனில் வந்து சிடி ஸ்கேன், ஆன்மீகரிய சிடி ஸ்கேனில் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அதை மட்டும் அந்த கான்ஷியஸில் வெளியே போகணும். இன்னொரு முக்கியமான காரியத்தை இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த சர்வாயுத வர்க்கம் மெயினாக எப்போ உங்களுக்கு இருக்கணும்னா, when you pray. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், ஒரு ஆன்மீக யுத்தத்தில் நீங்கள் இன்வால்வ் பண்ணுறீங்க. அவன் ஆவிக்குரிய உலகத்தில் அவன் மேலோடு இருக்கிறான். அவனோடு யுத்தம் பண்ணி, அதுதான் ஆண்டவர் சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. இது எப்போ நடக்கு தெரியுமா? நீங்கள் டிவி பார்க்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் அரட்டை அடிக்கும்போது, சாப்பிட சிரிக்கும் போதெல்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தான் அவனுக்கு பயமே வரும். ஏன்னா இவன் ஜீவனுள்ள தேவனோடு கனெக்ட் பண்ணி நன்மையை வாங்கிடுவானே, ஏன் ராஜ்யத்துக்கு எதிராக வந்துருமே அப்படின்னு ஜெபிக்கும்போது, நிறைய நேரங்களில் உங்களுக்கு புரியல, ஜெபம் பண்ணணும்னு போனேன், என்னால் ஜெபம் பண்ணவே முடியல, தூக்கமாக வந்துச்சு. இல்லை சொல்லலை, நீங்கள் நான் ரொம்ப ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன் பிரதர், ஆனால் என்னால் ஜெபிக்க வாயே திறக்க முடியாமல் சில சமயத்தில் இருக்குது, சோர்வாக இருக்குது, என்னால் வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியல. இல்லை உங்களுக்கு? எனக்கு அருமையானவர்களே, ஏன்னா இது ஒரு ஆன்மீக, இந்த யுத்தம் எப்போ நடக்கும் தெரியுமா? ஜெபிக்கும் பொழுது அதிகமாக நடக்கும். எல்லாரும் சர்வாயுத வர்க்கத்தை சொல்கிறாங்களே தவிர எப்படி போடணும் எப்போ போடணும் சொல்லலை. எனக்கு அப்பா இயேசு கற்றுக் கொடுக்குறார் ஆவியானவர், அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீங்கள் ஜெபிக்கும்போது ஏன்னா அப்போதான் நீங்கள் தானியேலுடைய கதையில் நீங்கள் அதை படித்து பார்த்துருப்பீங்க. சம்பவத்தில் அவன் ஜெபம் பண்ணுறான், வானத்தில் யுத்தம் நடந்து அங்கே கேப்ரியல் தூதன் 21ஆவது நாளில் வந்து இறங்கி வர்றாரு. ஏன் லேட்டாக வந்தேங்கிறதுக்கு அவர் சொல்கிறார் ஒரு காரியத்தை. ஆமேன். அப்போது ஜெபிக்கும் பொழுது தான் அந்த யுத்தம் ஆரம்பிக்கிறது. ஆகவே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சர்வாயுத வர்க்கம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எவைகளை ஜெபத்திலே கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசிங்க. எங்கே விசுவாசத்தை சொல்கிறாரு? நீ ஜெபிக்கும் போது. ஏன் சொல்கிறாரு? அந்த நேரம் தான் நீ ஃபைட் பண்ணுவ. அந்நேரம் உனக்கு விசுவாசம் இல்லைன்னா நீ இழந்து போவ உன் யுத்தத்தில். யூ ஹாவ் டு ஃபைட் வித் ஃபெய்த். அல்லேலூயா. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு அருமையான தேவஜனமே, என்னத்தை நான் பிரசங்கிப்பேன், கற்றுக்கொள்ளுங்கள். இது ஒரு ஆன்மீக யுத்தம். நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நிறைய இருக்கிறது, என்னுடைய நோட்ஸில் நான் அப்படியே ஸ்கிரிபிள் பண்ணி வைத்திருக்கேன். ஆவியான சொல்கிறேன். ஆனால் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். இப்போது நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ஏன்னா 6ஆம் அதிகாரத்தில் இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இந்த சர்வாயுத வர்க்கத்தை மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனம், இரட்சணியம் என்னும் தலைச்சிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த
ஆன்மீக அந்த ஆர்மர் ஆஃப் காட் இருக்கு இல்லையா, சர்வாயுத வர்க்கத்தில் எல்லாமே டிஃபென்சிவாக தான் இருக்கும். டிஃபென்சிவ் என்ன, உங்களை பாதுகாக்கிறதாக இருக்கும். ஒன்றே ஒன்று எதிர்த்து வெட்டுற மாதிரி இருக்கும், சண்டை போடுற மாதிரி இருக்கும். அது என்ன தெரியுமா? ஆவியின் பட்டயம். அல்லேலூயா. ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயம்னா என்ன? கடவுளுடைய வார்த்தை. என்ன ஆவியானவர் என்னன்னாலும் நம்ம சொல்லிக்கலாம். இது எப்படி பயன்படுத்துறது ஐயா? இதுதான் ரொம்ப முக்கியங்க. கவனமாக கேளுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த தாவீது, கோலியாத்து இவங்களெல்லாம் சண்டே ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் காட்டுவாங்க. அந்த படத்தில் எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெல்ட்டு கட்டியிருப்பான் அதனுடைய இடுப்பை சுற்றி. அந்த பெல்ட்டில் தான் அந்த பட்டய உரையும் உள்ளே இருக்கும். இருக்குமா இருக்காதா? அது பெல்ட் எங்கே இருக்குன்னா தனியாக அந்த பட்டயத்தை மட்டும் ஒரு இதை கையில் வச்சுக்கிட்டே தெரிய மாட்டாங்க. தேவைப்படும் போது தான் அந்த பட்டயத்தை எடுப்பாங்க. மிச்ச நேரம் அந்த பெல்ட்டோடு சேர்ந்து தான் அந்த உரையும் இருக்கும். பெல்ட்டும் வாள் வைக்கிற உரையும் ஒன்றா தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். எனக்கு அருமையான தேவசனமே 14 வசனத்தை பாருங்க. சத்தியனும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும். அப்போ பெல்ட், அதாவது ட்ரூத், சத்தியத்தை இடுப்பில் கட்டியிருக்கணும். தேவனுடைய வசனத்தை. பட்டயம் வந்து ஆவியின் பட்டயம் எதுக்காக இருக்கு? வெறும் பட்டயம் வார்த்தை. ஆவியும் பட்டயமும் வார்த்தையும் சேர்ந்தாதான் வல்லமை. நல்லா தெரிஞ்சுங்க. எப்படி? ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் சேரும் பொழுதுதான் நீங்கள் ஃபைட் பண்ண முடியும். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு காரியம், ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குல்ல, அந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சில நேரம் 1 மணி நேரம் ஆகலாம், 2 மணி நேரம் ஆகலாம், 3 மணி நேரம் ஆகலாம், 3 நாள் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆவியானவர், நல்ல கவனிங்க நான் சொல்கிறது, ஆவியானவர் உங்கள் ஆவியில் ஒரு வார்த்தையை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சமயம் நான் அப்படி ஒரு தனிப்பட்ட என்னுடைய பிரச்சனைக்காக ஜெபித்து கொண்டு ரொம்ப நாள் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஏன்னா அது கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலே உபவாசத்தில் இருந்தேன். 40 நாள் உபவாசம் முடிஞ்ச அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கப்புறம் எப்படின்னா சிக்கன் வாங்குறதுக்கு போய்கிட்டு இருக்கேன். சிக்கன் வாங்குறதுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஒரு ரோட்டில் நடுவில் கிராஸ் பண்ணுற நேரத்தில் என்ன ஒரு வசனம், இந்த வசனம் தெரிஞ்ச வசனம் தான், ஆனால் இம்மீடியட்டாக எங்கே இருக்குன்னு என்னால் கூட எனக்கு சொல்ல முடியல. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளு. இந்த வசனம் எங்கே வருது தெரியுமா? என் ஆவியில் வந்து இறங்கும். ஆவியானவர் எங்கே பேசுவார்னா உங்கள் ஆவியில் பேசுவார். அல்லேலூயா. அப்படி ஆவியில் வந்த உடனே அதுதான் உங்கள் பிரச்சனைக்கு எதிர்த்து பயன்படுத்துகிறதற்காக தேவனுடைய ஆவியானவர் கொடுத்த ஆவியின் பட்டயம். அந்த வசனத்தை வச்சு தான் நீங்கள் சண்டை போடணும் பிசாசோட. அல்லேலூயா. கைண்ட் லேர்ன் திஸ். ஆமென். நீங்கள் சும்மா எஸ்எம்எஸ்ல இதுலேயும் வாக்கு தத்தங்களை அனுப்பிட்டு நீங்கள் சொல்லிட்டா மட்டும் பத்தாது. ஒருவேளை அது விசுவாசிக்கும் பொழுது அதுலேயும் செயல்படலாம். ஆனால் சரியான முறை, ஆவிக்குரிய முறை எது என்றால், நீங்கள் எப்பவுமே சத்தியம் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஆனால் நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது ஆவியில் ஒரு வார்த்தை வந்து இறங்கும். அந்த வார்த்தையை வச்சு தான் நீங்கள் ஃபைட் பண்ணணும். அந்த வார்த்தை வர்ற வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும் ஜெபத்திலே. அல்லேலூயா. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த பட்டயத்தை உருவுறீங்களே, எப்போ உருகணும்னா ஒரு வார்த்தை உங்கள் ஆவியில் வரும், அந்த பட்டயத்தை உருவுங்க. எந்த பட்டயம்? வேதத்தில் ஆவியானவர் உங்கள் பிரச்சனைக்குன்னு ஒரு வார்த்தையை கொடுப்பார். அதை அப்படியே கட்சன் படிக்கணும். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆமேன். ஆகவே இப்படிப்பட்ட ஆழமான காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக யுத்தத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நீங்கள் என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். ரொம்ப முக்கியங்க. அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இது. நீங்கள் வந்து ஆமேன், அது ரொம்ப முக்கியம். தயவு செய்து இதை நீங்கள்
மறந்தும் இருந்து விடாதீர்கள். ஆமென். ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிற அதை வாசித்து நம்ம முடிச்சிருவோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய அவருடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக தம்முடைய சகோதரரை குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இந்த சம்பவம் வரைக்கும் பிசாசு எங்கே இருக்கிறான்? பரலோக ராஜ்யத்திலாம் இருக்கிறான். இனிமே நீ பரலோக ராஜ்யத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி யூஸ்வல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசனுடைய அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் குறைத்து கொண்டு வருகிற காரணம் என்னென்னா, அவனையும் தேவன் அநேக காரியத்திற்காக சில காரியத்திற்காக பயன்படுத்துகிறார். ஆமென். எல்லாம் தேவனுடைய ஆளுகைக்குட்பட்டு நடக்கிறது. 11ஆம் வசனத்தை பாருங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதுக்கும் தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாட்சியின் வசனம். அல்லேலூயா. அதாவது அதில் 2 அர்த்தம் இருக்கு. உங்களுக்கு அந்த வாழ்க்கை, ஆமென், உங்கள் வாழ்க்கை பூரா வாயெல்லாம் பொய், கண்ணெல்லாம் இச்சை, என்ன நாக்கெல்லாம் கோபம், இப்படி இருந்துக்கிட்டு நீங்கள் ஆவியின் பட்டயத்தை இதெல்லாம் எதையுமே யூஸ் பண்ண முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இட் இஸ் எ ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் இஸ் நீடட். எப்படி ஒரு போர்ச்சேகவன் தன்னை எவ்வளவு கட்டுக்கோப்பாய் வைத்திருப்பானோ, எப்படி ஒரு ஒலிம்பிக்ஸில் விளையாடுகிறவன் அந்த 4 வருஷமும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி கட்டுக்கோப்பாய் இருப்பாரோ, அந்த அனுபவம் உங்களுக்கு இந்த விஷயத்தில் தேவை. அப்போ நீங்கள் என்ன கடைசி உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன், கர்த்தருடைய இரத்தத்தை அப்ளை பண்ணணும். அல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆமென். அதனால் அவர் ஜெபம் பண்ணுவார், இவர் என்னைய பார்த்துக்குவார் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அவசியமாக சில நேரம் ஒரு மனுஷன் விழுந்து கிடக்கும்போது அடுத்தவன் தான் தூக்கணும். ஆனால் உங்களுக்கே ஆவியானவர் எல்லாத்தையும் பைபிளில் எழுதி வச்சிட்டார். ஏன்னா இதை நீங்கள் இந்த செய்தியை மறக்கக்கூடாது. எது வரைக்கும் மறக்கக்கூடாது? சாகிற வரைக்கும் நீங்கள் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படின்னா யாருடைய பெரிய உதவியும் தேராமல் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே தேறினவர்களாய் மாறி அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே தேறினவர்களாய் வழி நடத்துவீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களோடு பேசி சில வசனத்தை கொண்டும் சில ஆண்டவரே விஷயத்தை பிராக்டிக்கலாகவும் எங்களோடு நீர் பேசுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இந்த வார்த்தையை எந்த வடிவில் கேட்கிறவர்களுக்கும் ஆண்டவரே அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்க நீர் உதவி செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.